ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸியன் ஹெல்தி கிச்சனில் அசைவ பிரியர்களுக்கு மிக மிக பிடித்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாங்கி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. மட்டன் குக்கரில் நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. மட்டன் வேக வச்சு நாம் இப்போ இறக்கி வச்சுட்டோம். இனி நாம் தாளிச்சிக்கிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதும் 3 பிரிஞ்சியில் சேர்த்துக்கிடலாம். அதுலேயே பாருங்கள், 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு கல்பாசி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வசக்கி எடுத்துக்கிடலாம். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் அதிலேயே பாருங்கள், நான் இன்றைக்கி 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து மட்டன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் ரொம்ப சத்தம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும். இதிலேயே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வசக்கி எடுத்துக்கிடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்படி பொன்னிறமாக வர வதக்கிக்கிடுவோம். இப்போ இதில் நான் 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி மசியறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடுங்க. நான் சேர்த்துருந்தேன், அது வீடியோவில் எப்படியே ஸ்கிப் ஆகிட்டு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிட்டு இப்போது நான் இதில் 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு உரைப்புக்கு தகுந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா வேகட்டும் மசாலா. இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா வெந்துட்டு இதில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னாக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். உருளைக்கிழங்கு குழம்புல சேர்த்துட்டாக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பாதி வெந்ததும் நாம் வேக வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போது மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க. இதிலையே ஒரு 2 கொட்டை புளியும் சேர்த்துக்கிடுங்க. புளி சேர்க்கறது வீடியோவில் வரல. புளி நம்ம மட்டன் குழம்புங்கிறதுனால புளி சேர்த்துக்கிடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், சிம்மில் வைக்காதீங்க, ஹைலேயும் வைக்காதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு உப்பு உரப்பையெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு உப்பு உரப்பையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்படி ஒரு மட்டன் குழம்பு நம்மளுக்கு விடுமுறை நாட்களிலோ அல்லது பண்டிகை நாட்களிலோ செஞ்சு சாப்பிட்டாக்கி அந்த நாளே நம்மளுக்கு முழுசாக நிறைவானது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நல்லா மல்லி இலை தூவி இறக்கிக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.